இன்னைக்கு கண்ணு மூக்கு பார்ட் மட்டும் ஷேடிங் பண்ணிடலாமா? கண்ணு இல்ல கருங்கடிக்கிற ஜின்னு முக்கு இல்ல முந்திரி முந்திரி கேக்கு. அதுதான் ஷேடிங் பண்ணிடலாமா? இந்த சார்கோல் பென்சில் சும்மா இருக்க நேரத்துல நல்லா தான் கிரிக்கெட் சுற்றிட்டு இருக்கோம். நானும் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் கைக்கு கிடைக்கிறதுலாம் கிறுக்கி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் எப்போ நான் இந்த ரியலிஸ்டிக் பண்ணலான்னு உட்காதனோ அப்போதுலேருந்து இந்த புறாணி பிடிச்ச பய போல் கிறுக்கே மாட்டேன். இந்த தாமரை இலையில் நீர் போட ஒட்டி ஒட்டாமல் இருன்றது போலவே இந்த பேப்பர்லேயே ஒட்ட மாட்டான். நானும் அவ்வளோ டார்க்காக இது பண்ணுறேன், ஒட்டே மாட்டேங்குது. இத்தனைக்கு இந்த சாஃப்ட் சார்கோலில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிறுக்கிற பேப்பரே டாராக கிழிஞ்சு தொங்கிடும் போல் அந்த அளவுக்கு கிறுக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட அது அவ்வளோ லைட்டாக தான் இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, நான் எங்கே ரியலிஸ்டிக்காக பண்ணி பெரிய ஆளாக வந்துட போகிறேன். பொறாம தான், பொறாணி பிடிச்ச பயப்பில்ல. அப்புறம் ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு கிராஃபிட் பென்சிலை வச்சு பட்டு டிங்கரிங் வேலைலாம் பார்த்து ஐ பார்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நோஸ் பார்ட்டு பண்ணலான்ட்டு நம்ம இந்த கிராஃபிட் வச்சு பவுடர்னு ஒரு ஜீவனை பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஜீவன் தான் பாவம் அப்பாவே கிடந்து அதை எடுத்து அங்கே இங்கேன்னு கொஞ்சம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேடோ படுற இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்கும்ல அங்கெல்லாம் இந்த பென்சிலை வச்சு தான் கொஞ்சம் கீறி விட்டுட்டு அந்த டார்க்னஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த மூக்கில் ஒன்று புலாக்கு மாரி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்களா அதெல்லாம் போட்டு அப்புறம் தான் பார்க்க ஒரு வழியாக அந்த ஆக்ட்ரஸ் மாரியே இருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. உங்கள் கருத்துக்கள் அன்புடன் வரவேற்கப்படுகின்றன.